ஓகே. இப்போ முதல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, ஹை இன்கம் இருக்காக்கள் இருக்காங்க. அவங்க இருந்தால் கூட வந்து எல்லாரும் ஆர்ஆர்எஸ்பி சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து லோ இன்கம்மா இருக்கும். ஆனா அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து எப்படி உங்களோட ஃபைனான்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? இல்லாட்டி நீங்க அந்த ஃபைனான்ஸ எப்படி அணுகுறீங்க? இப்ப நீங்க வந்து $1000 மேக் பண்ணிட்டு $3000 மேக் பண்ணிட்டு நீங்க $5000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க யாரா இருந்தாலுமே நீங்க வந்து யூ ஆர் இன் ட்ரபிள் தான். ரைட்? அப்ப அதனால வந்து அந்த ஸ்பெண்டிங் மெத்தட் தான் வந்து ஒரு ஆளோட லைஃபையும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபையும் நிர்ணயிக்குது. ரைட்? ஓகே. இப்போ நாங்க பார்ப்போம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இங்க கனடால யூசுவலா வந்து வீடுகள பெருசாக்கிட்டே போறோம் நாங்க. ரைட்? இப்போ ஒரு ஒரு கட்டத்துல வாங்கிட்டு, இன்னொரு கட்டத்துல வாங்கிட்டு ஏன்னா தொடர்ந்து பிரைஸ் ரொம்ப கூடிக்கொண்டிருந்தபடியால எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அப்ப பிரைஸ் கூடுனா எங்களுக்கு கூட கூட கேபிட்டல் கெயின் இருக்குமன்ற ஒரு சிந்தனையோட வாங்குறாங்க. ஆனா உண்மையா சொல்லப்போனா அவங்க வந்து ஒரு வகையில அசெட்ஸ கூட்டுறத விட அவங்க உண்மையா லியாபிலிட்டிய தான் கூட்டிக் கொண்டு போறாங்க. வராது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அப்படி ஒரு வீட்ட வச்சிருக்கவர் வந்து எப்படி வந்து இந்த 1200 கட்டி, யூட்டிலிட்டீஸையும் கட்டி, மெயின்டனன்ஸையும் கட்டி, அது 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 தவிர ஸ்னோவையும் வலிச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்து இன்சூரன்ஸையும் பே பண்ணிட்டு அவரால இருக்க முடியுமான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட். இப்ப நாங்க அப்படியான ஒரு ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம்? ரைட். இப்ப தப்பி தவிர அவருக்கு இன்கம் இல்லன்னு வைங்க. ரைட். இப்ப இன்கம் வந்து சிபிபி மட்டும் தான் வருது. இப்ப இவர் ஹி நீட் டு லுக் ஃபார் சம்திங். ரைட். அப்படி பார்க்குற நேரம் நீங்க என்ன செய்யலாம்டா, உண்மையா ரொம்ப சென்டிமெண்டலா யோசிக்கக்கூடாது. அதாவது வந்து உங்களோட பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. அவங்க வந்து செப்பரேட்டா இருக்காங்க அப்படி இப்படின்டா, நீங்க என்ன செய்யணுமாண்டா வந்து, நீங்க யாராவது இருந்திருக்கலாம் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ரிட்டயர்மென்ட்க்கு பிறகு நீங்க யூ பிகம் ஓல்டர். ஓல்டர் ஆகுன பிறகு வந்து உங்களோட லைஃப்ப வந்து நீங்க ரீடிஃபைன் பண்ணணும். நீங்க திரும்ப ரீடிஸ்கவர் பண்ணணும். அப்படி பார்க்குற நேரம் வந்து நீங்க வந்து ஆ நீங்க நினைக்கக்கூடாது வந்து, இப்ப நான் இப்படி இருந்தேன், எனக்கு இதே ரெஸ்பெக்டும், இதே இது இப்படி கிடைக்கணும்ன்ற ஒரு சிந்தனையிலேருந்து முதல்ல வெளியில வந்துரணும். ஏன்னா அதுக்கு பிறகு நான் நான் எந்த உண்மையான பழைய சில நான் சின்ன வயசுல ட்ரா பண்ண ஆசைப்பட்டிருந்தேன்னா, அதை செய்ய முயற்சி செய்யலாம். அது மாரி சின்ன சின்ன விஷயங்கள செய்யலாம். ஏன்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மனுஷன்ட வாழ்க்கை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளா வந்து திரும்பவும் ஒரு சின்ன பிள்ளையா வர அளவுக்கு தான் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி என்றால் நீங்க லோ மோர்கேஜும் இருக்க வேண்டாம். நீங்க வேணுமெண்டா நீங்க வந்து ரிவர்ஸ் மோர்கேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ரிவர்ஸ் மோர்கேஜ் என்றா வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப மோர் தேன் 55 லைக் 65 ஆன ஒரு பெர்சன்டேஜ் கூட நீங்க வேணுமெண்டா நீங்க வந்து அதுல இருந்து காசு எடுக்கலாம் வித்தவுட் பேயிங் எனிதிங். அதாவது நீங்க உங்களுக்கு ரிவர்ஸ் மோர்கேஜ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மோர்கேஜ் வந்து என்ன செய்யும்னா அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட அட்டாச் பண்ணியிருக்கும். இந்த 5 விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல யோசிச்சேன். அது இட்ஸ் லுக்ஸ் பிகர் டிசிஷன். பட் இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில உண்மையாவே ஒரு ஒரு நிம்மதிய தருமெண்டா, அந்த நிம்மதிக்காக நீங்க எதுவும் செய்யலாம். மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில சந்திப்போம். கட்டாயம் பிடிச்சிருந்தா லைக்க போடுங்க.